ஈவே ராமசாமியின் ஆபத்தான. அபத்தமான யோசனை ஒன்றை இந்த காணொளியின் காண்போம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து. இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. ஈவே ராமசாமி சொன்னது. இழிவான ஜாதி மக்களைப் பெறுவதும் இழிவு தானே என்கிற அடிப்படையில். ஜாதி ஒழியும் வரையில் பெண்கள் கணவனுடன் வாழ்வது. தவறல்லவா. பிள்ளை பெறுவது அதை விடத் தவறல்லவா. 19 ஏப்ரல் 21 நாள் விடுதலை. மேற்கண்ட ஈவே ராமசாமியின் அருள்வாக்கை வாசித்ததும். வாசிப்பவர்களின் மனதில் தோன்றக்கூடியது என்ன. 2 திருமணம். அதிலும் தம் 72ஆம் வயதில் இரண்டாவது திருமணம் முடித்த ஈவே ராமசாமிக்கு பிற பெண்கள் கணவன்மார்களுடன் வாழ்வது தவறாக தெரிந்துள்ளது. இந்த அறிவு மணியம்மையை மணக்கும்போது ஏனில்லாமல் போனது. தான் அவ்வாறான அறிவுடன் சிந்திக்காமல் பிரத்தியார் திருமணம் முடிப்பதையும். அடுத்தவர் பிள்ளை பெறுவது குறித்து பேசுவதெல்லாம் எவ்வளவு பெரிய குற்றம் இல்லையா. அயோக்கியத்தனம் இல்லையா. வாய் இருக்கிறது என்பதற்காக எதையாவது உளறுவது ஈவே ராமசாமியின் வாடிக்கை. யோசனையெல்லாம் அடுத்தவனுக்கு தானே. ஈவே ராமசாமிக்கில்லை. நாமே தேவடியாள் மகனாக சூத்திரனாக சாதி இழிவுடன் இருக்கிறோமே. அப்படியிருக்க ஒரு பெண்ணோடு வாழ்வது தவறல்லவா. ஒரு பெண்ணோடு நிறுத்தி கொள்ளாமல். இரண்டாவதாய் ஒரு பெண்ணோடு வாழ்ந்தது இன்னும் மிக பெரிய தவறல்லவா. பித்தலாட்டம் அல்லவா என ஈவே ராமசாமி ஏன் யோசிக்கவில்லை. தனக்கொரு நியாயம் ஊருக்கொரு நியாயம் சொல்வது. ஈவே ராமசாமியின் முட்டாள்தனமான பகுத்தறிவுக்கு பழக்கம். தீக்கவினரெல்லாம் கருப்புச்சட்டை அணிய வேண்டும் என சொன்னது போல். தீக்கவினர் மனைவியுடன் வாழக்கூடாது. பிள்ளையும் பெறக்கூடாது என்கிற யோசனையை ஏன் கட்டாயப்படுத்தவில்லை. ஒரு பயல் கேட்டிருக்க மாட்டான் என்பதோடு. முட்டாள்தனமான யோசனை என அண்ணாதுரையே சான்றிதழ் அளித்திருப்பார். ஈவே ராமசாமி திராவிடர் கழக உறுப்பினர்களை கூட நிர்பந்தித்திருக்க வேண்டாம். தம் குடும்பத்தாரிடையே மட்டும் கூட இந்த அற்புதமான யோசனையை சொல்லி இருக்கலாமே. சகோதரர் ஈவி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் சகோதரி கண்ணம்மாவிடம் கூறி இருந்தால். ஈவி கே சம்பத் ஈவி கே எஸ் இளங்கோவன் இனியன் சம்பத் என ஒருவருமே பிறக்க வாய்ப்பில்லாமல் போயிருக்குமே. ஈவே ராமசாமியின் சிந்தனையிலிருந்து வெளிவந்த பல முட்டாள்தனமான கருத்துகளில் ஒன்றாக தான் இதனை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் 200 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தோம். அடிமைகளாக இருக்கிறோம். அதனால் குழந்தை பெற்றுக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என ஒருவன் சொன்னால். அது முட்டாள்தனமான கருத்தின்றி வேறென்ன. கருப்பர்களை வெள்ளையர்கள் இங்கே ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரை உயர் சாதி கும்பல் ஒதுக்கி வைத்தது போலவே இழிவாய் நடத்தியது. எந்த கருப்பினத் தலைவரும் ஈவே ராமசாமியைப் போல். குழந்தையே பெறாதே என்பது போல் முட்டாள்தனமான கருத்தினை யோசனையாக வைக்கவில்லை. இலங்கையில் 80 களில் புலிகள் இயக்க உறுப்பினர்கள் திருமணம் முடிக்கக்கூடாது என்கிற கட்டுப்பாடு இருந்தது. நாளடைவில் அது சாத்தியமில்லை. அது வேறு மாதிரியான ஒழுக்கக்கேட்டிற்கு வழி வகுக்கும் என்பதால். அந்த கட்டுப்பாடு நீக்கப்பட்டது. ஈவே ராமசாமி அவ்விதமாக மனிதனுக்கு இயற்கையாக எழக்கூடிய ஆசாபாசங்களை எந்த சக்தியாலும் கட்டுப்படுத்த இயலாது என்று சிந்திக்கிற அறிவின்றி. ஆண் பெண் இணைந்து வாழ்வது தவறு. குழந்தை பெறுவது தவறு என பழுதுபட்ட அறிவுடன் கூறி இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு சித்தாந்தமும். தான் எதிரியாக கருதுவோரை இழிவாக பேசிக் கொண்டு தான் இருக்கிறது. அதற்காக ஒருவன் வாழ்க்கையில் அவன் அனுபவிக்க நினைக்கிற சிற்சில சந்தோஷங்களையும். ஈவே ராமசாமி சொல்லிவிட்டார் என்பதற்காக முட்டாள்தனமாக இழக்க முடியுமா. சில வெள்ளைக்கார நாடுகளை தவிர்த்து பெரும்பாலான நாடுகளில் திருமணம் என்பதே பாலியல் தேவையை பூர்த்தி செய்து கொள்ளத்தான். ஈவே ராமசாமி தம் அருள்வாக்கில் இழிவான சாதி மக்களுக்கு பாலுறவு மட்டும் ஏன் என்றும் தானே சொல்ல வருகிறார். திருமணம் பிள்ளை பெறுவதெல்லாம் எதற்கு. உனக்கு தேவையென்றால் விபச்சாரியிடம் போ என ஈவே ராமசாமி சொல்ல வருகிறாரோ.
அப்படி சொல்லக்கூடிய ஆபத்தான அறிவுடைய ஆசாமி தானே ஈவே ராமசாமி. உண்மையிலேயே ஈவே ராமசாமியின் யோசனை. தேவடியாள் பிள்ளைகளை தானே உருவாக்கும் என சிந்திக்கிற புத்தி ஈவராமசாமிக்கு இல்லாது போனதே. இந்த அறிவுக்கார ஆசாமி தான் நம்மை தேவடியாள் மகள் என மனுதர்மம் கூறுகிறது என கொதித்தாராம். ஈவே ராமசாமியின் தர்மம் அதையும் விட வெட்கக்கேடானதாக அல்லவா உள்ளது. அத்தகைய தேவடியாள் சமூகத்தை தான் ஈவே ராமசாமி எதிர்பார்க்கிறாரா. ஈவே ராமசாமி கூறியது ஆண்கள் கண்டிப்பாய் திருமணம். வாழ்க்கை துணை ஒப்பந்தம் செய்து கொள்ளக் கூடாது. ஆண்கள் மாத்திரம் நன்றாக படித்து. வாழ்க்கைக்கு போதுமான நல்ல வருவாயுடன் வாழ்ந்தால். அதற்கேற்றபடி பெண்கள் போட்டி போட்டுக் கொண்டு வந்து சுகம் கொடுத்து. சுகம் பெற்றுக்கொண்டு போவார்கள். ஒரு 10-20 பேரிடையில் இப்பழக்கம் ஏற்பட்டால் இது பரவிவிடும். யாரும் தவறாகவும் கொள்ள மாட்டார்கள். சுயநலமற்ற பொது தொண்டுக்கு ஏராளமான மக்கள் ஏற்படுவார்கள். மக்களுக்கும் நிபந்தனையற்ற பகுத்தறிவு வளர்ச்சி ஏற்பட முடியும். இதனால் ஆயுள் வளரும். விடுதலை ஞாயிறு மலர் மார்ச் 2 1969. என்ன சொல்லுகிறார் பாருங்கள். எவ்வளவு கேவலமாக சொல்லுகிறார் பாருங்கள். ஒழுக்கத்தை போதிக்கிறேன். ஒழுக்கத்தை போதிக்கிறேன் என ஒழுக்கம் கெட்ட சமூகத்தை தான் ஈவே ராமசாமி உருவாக்க முயன்றார். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என சொன்ன ஈவே ராமசாமி. இவ்வாறும் கூறி இருக்கிறார் என்றால். கேடு கெட்ட முரண்பாட்டாளராக தானே இருந்தாக வேண்டும். ஆண்கள் மாத்திரம் நன்றாக படித்து. வாழ்க்கைக்கு போதுமான நல்ல வருவாயுடன் வாழ்ந்தால். அதற்கேற்றபடி பெண்கள் போட்டி போட்டுக் கொண்டு வந்து சுகம் கொடுத்து. சுகம் பெற்றுக்கொண்டு போவார்கள். என மறைமுகமாக விபச்சாரத்தை வளர்க்க முயற்சித்த ஈவே ராமசாமியா. இழிவை நீக்க போராடிய போராளி. அடிமைகளுக்கு திருமணம் தவறு. குழந்தைகள் பெற்று கொள்வது அதைவிட பெரிய தவறு. இழிவு என சொல்லிவிட்டு. ஒவ்வொரு பெண்ணையும் விலைமகளாக மாற்றும் ஈவே ராமசாமியை பார்க்கிறபோது. எந்த விஷயத்தை தான் அறிவுடன் கூறிவிட்டார். இந்த விஷயத்தை மட்டும் அறிவுடனும். ஆக்கப்பூர்வ தன்மையுடனும் கூற. அதே அரைவேக்காடுத்தனமான அறிவுடன் தான் என்பது தானே உண்மை.